ஒண்ணு இல்லைன்னு சொன்னல, இது என்ன? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் கல்யாண பத்திரிக்கை எடுத்து இப்படி எரிச்சிருப்ப. கேட்டதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு இவ்ளோ அசால்ட்டா பதில் சொல்ற. நான் எரிக்கல. எப்படி எப்படி? பத்திரிக்கையை எரிக்கிறப்போ கையும் களவுமா புடிச்சிருக்கேன். கேட்டா பத்திரிக்கையை எரிக்கலன்னு திமிர வர பதில் சொல்ற. நீ எல்லாம் சாதாரணமான ஆளே கிடையாது. இப்பவும் சொல்றேன், இத நான் எரிக்கல. ஓ அப்படியா? சரி, அப்ப இந்த பத்திரிக்கையை யார் எரிச்சாங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் எரிக்கல. நான் கேக்குற கேள்வி புரியலையா? இல்ல புரியாத மாதிரி இருக்கியா? இந்த பத்திரிக்கையை யார் எரிச்சான்னு சொல்லு. சொல்லு. நீ கேவலமானவனு தெரியும், ஆனா பத்திரிக்கையை எரிக்கிற அளவுக்கு நீ போவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு ஒரு விஷயம் புரியல. இப்ப இந்த கல்யாண பத்திரிக்கையை எரிச்சுட்டா கல்யாணம் நடக்காம போயிரும்னு நினைச்சிட்டியா? இப்ப பாரு, இத வச்சு நான் ஓட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன். பாட்டி, பாட்டி, அண்ணா, எங்க இருக்கீங்க? மித்ரா, என்னாச்சு மித்ரா? ஏன் இப்படி கத்துற? பாட்டி, இவ்ளோ நாளும் எனக்கும் ஆதிக்கும் நடக்க இருந்த கல்யாணம் தடுத்து நிறுத்தினது என்னாச்சு பாட்டி? கெட்ட சகுனம் கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் கெட்ட எண்ணம் புடிச்சவங்க எனக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைச்சுதான். மித்ரா, என்ன நடந்துச்சு? கொஞ்சம் விவரமா சொல்லு. இப்படி தலையும் புரியாம காலும் புரியாம பேசினா எப்படி? சொல்றேன், இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்றேன். என்னோட கல்யாணத்துக்காக தானே நீங்க பத்திரிக்கை அடிச்சு எடுத்துட்டு வந்தீங்க. அந்த பத்திரிக்கைய இதோ இந்த பாரதி எரிச்சுட்டா. பாட்டி, பத்திரிக்கைய பாரதி எரிக்கல. என்ன பாட்டி சொல்றீங்க? என்னத்த சொல்றது, நான் எதையும் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். பத்திரிக்கை அடிச்சு முழுசா ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. பாரதி, மித்ரா சொல்றது எல்லாம் உண்மையா? எதுக்காக இந்த பத்திரிக்கையை எரிச்ச? பாட்டி, என்ன பாட்டி அவகிட்ட போய் உண்மையானு கேக்குறீங்க? அவ இந்த பத்திரிக்கையை எரிச்சிட்டு இருந்தத நான் என் கண்ணால பார்த்தேன். இரு மித்ரா, அவ என்ன சொல்றான்னு கேப்போம். ஏ பாரதி, நான் கேக்குறது உன் காதுல விழலையா? இந்த பத்திரிக்கையை நீதான் எரிச்சியா? பாரதி, உங்ககிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வயசுல பெரியவங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லாம நீ பாட்டுக்கு அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? இந்த வீட்டுல அவளுக்கு அளவுக்கு மீறி இடம் கொடுத்ததுனால அவ கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம இந்த மாதிரி நின்னுகிட்டு இருக்கா. என்னத்த சொல்றது, எல்லாம் நேரம். பாரதி, இங்க இவ்ளோ பேர் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இங்க யாரையும் மதிக்காம பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? பாட்டி கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீதான் அந்த பத்திரிக்கை எரிச்சியா? ஏ பசங்களா, உங்க 2 பேரும் ரூம்ல தானே இருக்க சொன்ன, இங்க எதுக்கு வந்தீங்க? அத முன்னாடி யோசிச்சு இருக்கணும். நீங்க 2 பேரும் பேசாம இருங்க, எல்லாத்தையும் அம்மா பாத்துக்கோ. மித்ரா, பாரதி தான் எரிச்சாங்கன்னு சொல்றல்ல, ஆனா அவங்க அதுக்கு எந்த பதிலும் பேசாம அமைதியா இருக்காங்க. அவங்க தான் எரிச்சாங்கன்னு நீ எதை வச்சு சொல்ற? வாங்க ஆதி, என்னடா பாரதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு இன்னும் வரலையேன்னு பார்த்தேன். இந்த பத்திரிக்கைய பாரதி வீட்டு பின்னாடி வச்சு எரிச்சிட்டு இருந்ததா நான் என் 2 கண்ணால பார்த்தேன். அப்படியே வாய மூடிக்கிட்டு இருக்க. எதுக்காக நீ பத்திரிக்கையை எரிச்ச? என் பேத்தி அப்படி என்ன பாவம் பண்ணா? சொல்லு, எதுக்காக பத்திரிக்கையை எரிச்ச? இல்ல இவங்க சொல்ற மாதிரி கல்யாணத்தை நிறுத்திட்டு ஆதிய வளைச்சு போட பாக்குறியா? இங்க பாருங்க, தேவையில்லாம வார்த்தையெல்லாம் விடாதீங்க. எனக்கு அப்படி எந்த அவசியமும் இல்ல. இப்ப என்ன, இந்த பத்திரிக்கையை நான் ஏன் எரிச்சேன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும், அவ்வளவுதானே? சொல்றேன். இந்த பத்திரிக்கையை எரிச்சதுக்கு ஒரே காரணம், ஆதிக்கு இந்த மித்ரா சரியான பொண்ணு கிடையாது.
நான் எந்த காலத்திலயும் ஆதி சருக்கு மனைவியா வரவே கூடாது. ஆதிசரோட மனைவியா வர்றதுக்கு மித்ராவுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவரோட குணத்துக்கும் நல்ல மனசுக்கும் மித்ரா கால் தூசு கூட சமமாக முடியாது. இப்பேற்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு இவ்ளோ கேவலமான ஒரு பொண்ணு மனைவியா வரவே கூடாது. அதுக்காக தான் அந்த பத்திரிக்கையை நான் எரிச்சேன். ஏன் பாரதி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பேத்திய பத்தி இவ்வளவு பேர் இருக்கிற சபையில எல்லார் முன்னாடியும் நீ இந்த மாதிரி பேசுவ? மித்ராவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. நீ என்ன பேசினாலும் இங்க இருக்கிற யாரும் எதுவும் பேச மாட்டாங்கன்னு நினைச்சியா? எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி எல்லாம் பேசுவேன்? என் பேத்திய பத்தி இப்படி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? என் பேத்தி தான் ஆதிக்கு சரியான பொண்ணு. உங்க பேத்தி நல்லவ கிடையாது. அவ என்னென்ன பண்ணான்னு உங்களுக்கு எல்லாம் தெரியவே தெரியாது. அதை என்னால சொல்ல முடியும், ஆனா அதை நிரூபிக்க முடியாத நிலைமையில தான் நான் இப்ப இருக்கேன். அந்த ஆதாரம் மட்டும் மாட்டுச்சுன்னா இவ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு உங்க எல்லாருக்கும் நான் ப்ரூவ் பண்றேன்.